வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு பெங்காலி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். உங்ககிட்ட பாசிப்பருப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு பேர் வந்து மூங் டால் பித்தான்னு சொல்லுவாங்க. இது வந்து பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பருப்பு வச்சு செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தி, அதனால நீங்கள் கண்டிப்பாக இதை குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் பாசிப்பருப்பு, 1 கப் அரிசி மாவு, 1 கப் வெல்லம், 1 கப் பால், அரை கப் தண்ணி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பை நான் கழுவி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கழுவி சேர்த்திங்க அப்படின்னா எதுவும் தூசி இருந்தாலும் அது வந்து போயிடும், அதனால் நம்ம கழுவியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லேசாக நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக ஒட்டிக்கிட்டே இருக்கும், ஏன்னா நம்ம கழுவுனதுனால லேசாக ஒட்டும், அதனால் நம்ம தொடர்ந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், அதெல்லாம் நல்லா கீழே ஒட்டிடும். இப்போ இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம், தண்ணி சேர்க்க போகிறோம். பால் தண்ணி ரெண்டுமே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். பால் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பால் மட்டுமே சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணிக்கும் சேர்த்து பால் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நீங்கள் 1.5 கப் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சா போதும். பருப்பு நல்லா அவிஞ்சிரும். இப்போ அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்ககிட்ட கரண்டி வச்சுனாலும் நீங்கள் மசிச்சு விட்டுலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது பொட்டேட்டோ மேஷர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் லேசாக கிண்டி விட்டாலே போதும், அது நல்லா குக் ஆனதுனால இது ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த கடாயில் எடுத்தாலும் சரி. ஆனால் நான்ஸ்டிக் பேன் அப்படின்னா ஒட்டாமல் ஈஸியாக வரும், அதனால் நான் இதில் நான்ஸ்டிக் பேனில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் திருப்பி ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் இப்போ நம்ம லேசாக ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் தண்ணி ஆயிரும். தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு, அதனால் இதை ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் அதை டைல்யூட் ஆக்கினாலே போதும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் அதை தண்ணி பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அரிசி மாவு எந்த கட்டியுமே இல்லாமல் மிக்ஸ் ஆகணும். நீங்கள் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா கட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்வீட் சாப்பிட்றப்போ அது வந்து கட்டியாகவே தான் வாயில் வரும், அதனால் நல்லா இருக்காது. அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இது நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கிடட்டும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா கட்டியாகவும் ஆயிடுச்சு, ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. நல்லா திரண்டு வரட்டும், ஒட்டாமல் பேன்லேருந்து ஒட்டாமல் திரண்டு வரப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு, நல்லா பேனில் ஒட்டாமல் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம இது நான் வந்து ஒரு சாப்பிங் போர்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பூரி சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி அதை நல்லா போட்டு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். இதை நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், நீங்கள் அப்படியே நல்லா கட்டியாக வர்ற மாதிரி நல்லா இதை வந்து பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி
அது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து சின்னதாக லேசாக எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை உருட்டி நான் இதில் வந்து சின்ன சின்ன சர்க்கிள் ஷேப்பில் செய்ய போகிறேன். இப்படி லேசாக நீங்கள் கையை வச்சு தட்டினாலே போதும். இதை கையை வச்சு தட்டிட்டு நீங்கள் அதில் டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் டூத் பிக் வச்சு டிசைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சர்க்கிள் ஷேப் வந்துருச்சு. இப்போ ஒரு டூத் பிக் எடுத்து நீங்கள் லேசாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டிசைன் மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்ம மீதம் உள்ள எல்லா மாவுக்குமே செய்ய போகிறோம். எல்லாத்துக்குமே நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் மீதம் உள்ள எல்லா மாவுக்குமே நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக ட்ரை பண்ணால் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இன்னொன்று மட்டும் செஞ்சு காட்டிடுறேன். இப்போ இதே மாதிரி டூத் பிக் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்துக்குமே செஞ்சு வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை அப்படியே டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். உங்ககிட்ட பெரிய பாத்திரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய இதாக ஒரே டைம்லேயே வச்சு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா 2 சைடும் வேகணும். நல்லா 2 சைடும் வெந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் அது டக்குன்னு தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா 2 சைடுமே ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைட் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் பாகு நம்ம தயாரிக்க போகிறோம். இதில் வந்து சீனி பாகில் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக போகணும், பருப்பு சேர்த்துருக்கீங்க, அதே மாதிரி இதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக சீனி பாகில் தான் இது பண்ணுவாங்க. நீங்கள் இதில் வெள்ளைப்பாகில் போட்டிங்க அப்படின்னா அது கூட கொஞ்சம் இது வந்து சத்தாகவே இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம். இதில் 1 கப் வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். நல்லா அந்த கட்டியெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இதில் மண் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு திருப்பி இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி அதில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதில் சீனி பாகலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சீனி பாகில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் இதை விட நல்லா தான் இருக்கும். இப்போ இதை கொதிச்சிடட்டும். இந்த கொதிச்சிருச்சு. இதில் வந்து மண் இல்லை, அதனால் நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணலை. நீங்கள் மண் இருந்தது அப்படின்னா ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ இது நல்லா திக்காகிக்கிடட்டும். இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து இதுக்குள்ளே போட்டலாம். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் லேசாக திருப்பி விட்டுருங்க. நீங்கள் மூழ்கிற அளவுக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா திருப்பி விடலாம் தேவையில்லை. ஒரு 3 இல்லைனா 4 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊற வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும், ஃப்ரீயாக உங்களுக்கு மெயிலில் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்தீர்கள். புதிய